அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நாம் இந்த சிவசூத்ரா யோக பாடசாலையில் உங்களுக்கு தியான பயிற்சி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். இப்போது சென்ற பதிவில் நாம் அந்த வாசி யோகத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதில் நானே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்களுக்கு இந்த காகபுஜண்டரை பற்றி பெயர் ரகசியம் தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் தெரிவிச்சிருந்தீங்க. அதனால தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் அதற்குண்டான அந்த நிலையை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் பரபிரம்ம நிலைனா என்ன, சித்தர்கள் பார்வையில் இந்த அருவ வழிபாடுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கும், அவர்கள் கண்ட இந்த இறைவனோட திருமேனி எப்படி இருக்கும், இப்போ முக்தி நிலையில் இருக்கிற ஒருத்தர் திரும்பவும் இந்த பூமிக்கு வர முடியுமா, இறைவனோட கரைந்து இருப்பது எப்படி, இப்படி எல்லா கேள்விகளுக்குமே அவர் அந்த காகபுஜண்டர் அப்படின்ற பேர்ல உள்ளடக்கியது தான் அவருடைய பெயர். அதற்குண்டான ரகசியங்களை நாம இப்போ பார்க்கலாம். முதல்ல சித்தர்கள் அருவ வழிபாடு, அதாவது உருவமற்ற தன்மையை தான் அவங்க வழிபட்டாங்க. அப்படி அவங்க வழிபட்ட போது அவங்க என்ன நிலையை அடைஞ்சாங்க, முக்தி நிலை, சமாதி நிலை, எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அப்போ இறைவனோட இறைவனா அவங்க கரைந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றது தான் அந்த அருவ வழிபாடு. பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, சித்தர்கள் எல்லாருமே இந்த அருவ வழிபாடை தான் பின்பற்றி இருந்தார்கள். அருவ வழிபாடு என்னன்னா உருவமற்ற தன்மை. இதே உருவத்தோட இருந்ததுன்னா அது உருவ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதே அவங்க லிங்கத்தை வழிபட்டாங்கன்னா அது அரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அரு உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஞானிகள் மகான்கள் எல்லாமே இந்த அருவ வழிபாடு தான் பின்பற்றி இருந்தார்கள். இப்போ இந்த நிலையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக போக நாங்கள் இன்னும் இந்த பதிவுல பார்க்கலாம். அதே மாதிரி பிரம்ம நிலை சொல்லுவாங்க, பரபிரம்ம நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம நிலைனா என்னன்னா நீங்க ஆன்மாவா இருப்பீங்க, இறைவன் தனித்து இருப்பான், அது பிரம்ம நிலை சொல்லுவாங்க. இப்ப இதே பரபிரம்ம நிலை அப்படின்னு வரும்போது நீங்களும் இறைவனுமே அந்த ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாக இருக்கும். அதுதான் நம்ம பரபிரம்ம நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ காகபுஜனர் என்ன சொல்றாருன்னா, தான் ஒரு மரத்து மேல காகமா இருந்தேன், பல பிரளயங்களை நான் பார்த்துருக்கேன், அந்த பிரளயங்கள்ல இருந்து தப்பித்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் இந்த பூமியில பிறந்திருக்கேன். எதுக்காக பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரே சென்ற பதிவுல நம்ம பார்த்தோம். அவரே அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதாகப்பட்டது 63 யோக கலைகள் இங்க நிறைய இருக்கு, ஆனா அது எதுவுமே உபயோகமா இல்லை. ஈசனார் கட்டளை இட்டதனால் நான் அந்த வாசி யோகத்தை நான் பயிற்றுவிக்க பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இப்போ நம்மளே பொதுவா யோசிப்போம், ஒரு பிரளயம் நடக்குதுன்னா அப்ப அங்க இருக்கிற உயிர்கள் மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இவர் பல பிரளயங்கள்ல அந்த மரத்தின் மேல ஏறி நின்றுட்டு காகமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளவுதான் பிரளயம் வந்தாலும் அழியா பொருள் ஒன்று இருக்கு, அதுதான் சிவபெருமான், சிவம் சொல்லுவோம், இறைவன். அப்படியே அந்த அழியா பொருள்ல நான் காகமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவா இந்த காகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்கன்னா, இறைவனோட திருமேனியை சித்தர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா கண்டம் கருத்தவன் அப்படின்ற மாதிரிதான் பார்த்தாங்க. இறைவனோட தரிசனத்தை அவங்க கண்டம் கருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டம் கருத்ததுன்னா சிவபெருமானோட
கழுத்து வந்து நஞ்சை உட்கொண்டதுனால கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அதுதான் வந்து திருமூலர் வந்து ஒரு பாடல்ல வந்து விரிவா சொல்லியிருப்பாரு. அண்டமோடு எண்டிசை தாங்கும் அதோமுகம் கண்டங்கருத்த கருத்தறிவார் இல்லை உண்டது நஞ்சென்று உரைப்பார் உணர்ந்திலார் வெண்டலை மாலை விரிசடையோர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் திருமந்திரத்துல திருமூலர் பாடிய பாடல் ஒன்று இருக்கு. அப்போ அவர் வந்து என்ன பார்க்கிறாருன்னா கண்டங்கருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் வருது. ஸோ இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, அண்டமோடு எண்டிசை தாங்கும் அதோமுகம், இந்த பேரண்டத்தில் இருக்கிற எல்லா கோள்களையும் தன்னுள் அடக்கி வைத்துள்ள அந்த இறைவனாகப்பட்டவன் கண்டம் கருத்தவன். கண்டம் கருத்தவனா கழுத்து மட்டும்தான் கருத்தவன் கிடையாது, அவன் மேனியே வந்து திருமேனி என்பதே வந்து கருத்து தான் இருக்கு. இத வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நஞ்சுண்டதுனால கருத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. மொத்த மேனியும் அவனது இறைவனின் திருமேனியுமே வந்து கருத்து தான் இருக்கு. அதுல வெண்டலை மாலைனா வந்து கபால மாலை சொல்லிட்டு சொல்லுவாங்க. கபாலம் என்பது வந்து என்னன்னா வந்து நம்மளுடைய மண்டை ஓடு கிடையாது. அது வந்து என்னன்னா ஆன்மா, சித்த நிலையை அடைந்த ஆன்மா, சிவமோடு கலந்த அந்த ஆன்மா தான் வந்து வெண்டலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு இறை தரிசனத்தை தான் வந்து அவர் அந்த பாடல்ல வர்ணிச்சிருப்பாரு. அப்போ இங்க வந்து தான் வந்து அந்த மரத்துல வந்து காகமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அப்ப அந்த அழியா பொருளா இருக்கிற அந்த இறைவனோட திருமேனியில வந்து அவர் காகமாக இருந்தார் அப்படின்னா வந்து கருத்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த இறைவனின் திருமேனியில் தான் ஒரு அங்கமாக இருந்ததை தான் வந்து அவர் வந்து தான் காகமாக இருந்ததாக அவர் ஓமையாக கூறியதுதான் அந்த காகபுஜன்ற பெயர் உண்டானதற்கான காரணம். இப்போ இந்த கருத்த அந்த மேனியை தான் வந்து நாம கோயில்ல வந்து என்ன பண்றோம், அந்த விக்கிரகத்தை வந்து கருப்பு நிறத்துல வந்து வச்சிருப்பாங்க, கருங்கல்ல தான் செதுக்கி வச்சிருப்பாங்க. ஐயா கூட ஒரு வீடியோல சொல்லுவார், அங்க வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்க வந்து சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது அந்த கண்டங்கருத்த அந்த இறைவனின் திருமேனியில வந்து தான் இருந்ததாகவும் அங்கிருந்து பல பிரளயங்களை தான் பார்த்ததாகவும் ஈசனார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தான் வந்து இங்கு வாசி யோகத்தை பயிற்றுவித்ததாகவும் அவரு சொல்லியிருக்கிற அர்த்தம் வந்து அதுதான். அப்போ இங்க காகம் என்று என்ன சொல்ல வராங்கன்னா, இறைவனோட திருமேனியை தான் வந்து கருத்த அந்த திருமேனியை ஓமையாக சொல்வதற்காக காகம் என்ற அந்த ஒரு வார்த்தையை தன் பெயரோடு இணைத்து கொண்டார். இப்போ இந்த நிலையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரபிரம்ம நிலை சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பரபிரம்ம நிலைனா என்னன்னா, நீங்களும் இறைவனும் உங்கள் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றிணைந்து கரைந்து இருக்கும் நிலை தான் வந்து பரபிரம்ம நிலை. இப்போ இதையே வந்து சிவவாக்கியர் தன்னுடைய ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. பெரும்பாலும் நம்ம இந்த காப்பு பாடல்கள் வந்து நம்ம யாரும் வந்து சரியா படிக்க மாட்டோம். காப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடுவோம். ஆனா இந்த காப்புல தான் வந்து தன்னோட ஞான ரகசியத்தை ஒவ்வொரு சித்தர்களும் தாங்கள் பெற்ற அந்த ஞான ரகசியத்தை அந்த காப்புன்ற பாடல்ல மறைச்சு வச்சிருப்பாங்க, அதை வந்து பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து காப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதே வந்து சிவவாக்கியர் வந்து என்ன சொல்லுவாருன்னா தன்னுடைய காப்பு பாடல்ல கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழுனா, இப்போ கற்பகம் என்றால் அது என்ன அர்த்தம்னா வந்து இறைவனோட திருமேனி. நீங்க வந்து என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறத அந்த பொருளோட பேர் தான் வந்து கற்பகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, கற்பக மரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கரியதோர் முகத்தை ஒத்த, இப்போ கரிய முகம் கூட அவர் சொல்லல, கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழுன்னு சொல்லிட்டு இறைவனோட திருமேனிய அவரும் வந்து என்ன சொல்றாருன்னா
கண்டம் கருத்தவனாக அவரும் வந்து வர்ணிக்கிறார். இப்போ இதுதான் வந்து இந்த பரபிரம்ம நிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த பரபிரம்ம நிலையை பத்தி சிவபாக்கியர் இன்னொரு பாடல்ல சொல்லியிருக்காரு. ஆழவித்தில் ஆள் ஒடுங்கி ஆழமான வாறு போல் வேறு வித்தும் இன்றியே விளைந்த யோகம் எய்திடீர் ஆறு வித்தை ஓர்கிலேர் அறிவிலாத மாந்தரே யாரும் இத்தை உம்மிலே பாரும் இத்தை உம்மிலே பரபிரம்மம் மாவீரே. அதாகப்பட்டது ஒரு ஆழ வித்து, ஆழ விதையில இருந்து எப்படி ஒரு ஆழ மரம் வருகிறதோ அது போல இந்த இறைவன் என்ற திருமணியில இருந்து ஒரு சிறு துளியாக நாம வந்து இந்த பூமியில வந்து பிறப்பெடுக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம இந்த பூமியில வந்து பிறப்பெடுக்கிறோம். அப்போ நாம பிறப்பெடுத்து அதற்குண்டான பலனை அனுபவித்து நாம என்ன பண்றோம்னா வந்து இங்க இருக்கிற அந்த பரபிரம்ம நிலையை வந்து திரும்பி அடையணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த பாடலோட நம்மளுக்கு உணர்த்தது. அப்போ இறைவன் வேறு நாம வேறு இல்லை அப்படின்ற அந்த நிலை தான் வந்து நம்ம பரபிரம்ம நிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதை மொத்தமா பார்க்கும்போது அவர் அந்த பெயர் காரணத்தை உணர்த்தும் விஷயம் என்னன்னா, தான் இறைவனோடு முக்தி நிலையில இருந்த அந்த தருணத்துல இறைவன் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் இந்த பூமிக்கு வந்து வாசியோகம் பயிற்றுவித்ததை தன்னுடைய பெயர் காரணமாக அவர் மறைத்துள்ள ஞான ரகசியம்தான் அந்த காகபுஜண்டர் அப்படின்ற அர்த்தம். ஏதோ என்னுடைய சிற்றருக்கு எட்டியவாறு நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு முற்பட்டிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன பதிவில் நீங்கள் வாசி யோகம் யார் யாருக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்குள்ள வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்கு அதை பதில் வீடியோவாக போடுறோம். நன்றி. ஆத்ம வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.